பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் வர்ஷிப் டியூட்டோரியல்ஸ். இன்னைக்கு நம்ம ஆஸ் ப்ராமிஸ்ட் ஒரு கிறிஸ்மஸ் பாடலை கற்றுக்க இருக்கோம். என்னோட இன்னைக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் பேட்ரிக் இருக்காரு. பேட்ரிக் சே ஹாய். ஸோ பேட்ரிக் வந்து என்னோட ரைட் ஹேண்ட் மேன், எப்போதுமே என் கூட இருக்கிறாரு. ரைட் ஹேண்ட் மட்டும் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் அவர் தான் பேஸ் வாசிக்கிறாரு எப்போதுமே. ஸோ இன்னைக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி கிட்டார், பேஸ் அண்ட் கீபோர்டோட சேர்த்து ஒரு வர்ஷிப் சாங்கை, கிறிஸ்மஸ் வர்ஷிப் சாங்கை கற்றுக்க போகிறோம். இப்போது கிறிஸ்மஸ் அப்போ பாடல்கள் தேடும்போது எப்போதுமே நான் 2 காரியங்கள் யோசிப்பேன். ஒன்று, இயேசு சாமி பற்றி தெரியாதவங்கிட்ட அவரோட அன்பை பற்றி சொல்கிறதுக்கு அந்த பாட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது லிரிக்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கணும், புரிகிற மாதிரி இருக்கணும். 2வது, இயேசு சாமியை ஏற்கனவே அறிஞ்ச நம்மளுக்கும் அது பாடுறதுக்கு நல்லா இருக்கணும், ஆராதனை செய்கிறதுக்கு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பாடல். இந்த பாடல் மிஸ்டர் பென்னி ஜோஷ்வா எழுதின ரட்சகர் பிறந்தாரி, தட்ஸ் தி நேம் ரைட், ரட்சகர் பிறந்தாரிங்கிற பாடலை இன்னைக்கு பாட போகிறோம். இந்த பாடலில் வர கார்ட்ஸை இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பாடல் பி ஸ்கேலில் வாசிக்கிறோம். பி ஸ்கேலில் வாசிக்கும் போது நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் நீங்கள் பார்த்த மாதிரி இந்த கேப்போவை யூஸ் பண்ணி கிட்டாரில் டிரான்ஸ்போஸ் பண்ணி பி ஸ்கேலில் வாசிக்க போகிறோம். ஸோ நம்ம ஜி ஷேப்ஸ் பிடிச்சாலும், ஜி ஸ்கேலோட ஷேப்ஸ் பிடிச்சாலும் நம்ம வாசிக்க போகிறது ஜி ஸ்கேல் இல்லை, பி ஸ்கேலில். இப்போ எப்படி பண்ணுவோன்னா, ஜி ஷார்ப் ஃபர்ஸ்ட் ஃப்ரெட்டில் வச்சா ஏ, ஏ ஷார்ப், பி, 4வது ஃப்ரெட்டில் இந்த கேப்போ வச்சுட்டு நம்ம இந்த கார்ட்ஸை வாசிப்போம். பேட்ரிக், நீங்கள் என்ன கார்ட்ஸ் வாசிக்கிறீங்க? ஸோ நான் வந்து பி ஸ்கேலே வாசிக்கிறேன். என்னோடய லெஃப்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் அண்ட் என்னோட ரைட்டில் கார்ட்ஸ். ஸோ என்னோடய பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா பி, எஃப் ஷார்ப், இ, எஃப் ஷார்ப் அண்ட் பி. ஸோ கோரஸ் ஃபுல்லாகவே இந்த பேட்டர்னில் தான் போயிட்டுருக்கோம். இப்போது பிரிட்ஜ் சமயத்தில் வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவேன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் நான் வந்து ஒரு சேஞ்சுக்கு ஒரு இ மைனர் வாசிக்கிறேன். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க? ஸோ அந்த இடத்துல நான் என்னோடய பேஸ் நோட் வந்து ஜி ஷார்ப் வாசிப்பேன். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன வேரியேஷன் தெரியும், சாங்குக்கே ஒரு சின்ன வேரியேஷன் மாதிரி தெரியும். ஓகே. ஸோ எக்ஸப்ட் ஃபார் தட் செக்ஷன் எல்லா இடத்துலையுமே இதே கார்ட்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. கண்டிப்பாக. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே மேலே என்னோட கார்ட்ஸ் பார்க்கலாம், கீழே வந்து பேட்ரிக் வாசிக்கிற நோட்ஸையும் பார்க்கலாம், அதே சமயத்தில் ஃபிங்கர்ஸ் எங்கே பிளேஸ் பண்ணுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த பாடலை கேட்போம். ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதனை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ஓ ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பூமியில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பூமியில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ஓ ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. வாழ்க வாழ்க
வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. சேர்ந்து பாடுவோமா? வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ஓ ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். We wish you a Merry Christmas and a Happy New Year. அடுத்த வருஷம் இன்னும் டுட்டோரியல்ஸோட சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.